இன்றைக்கி நாம் இந்ததொரு காணொளியில் கன்னி ராசி அல்லது நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்த்துடலாங்க. முக்கியமாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புத்திசாலிகள், இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ராசி அதிபதி புதன் பகவான். அதனால் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு காதலை நேசிக்கக்கூடியவர்கள், அதனால் கண்டிப்பாக காதல் இருக்கும். காதல் போயிருக்கும் வாழ்க்கையில். அதே போல் இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரம் இருக்குது, சித்திரை நட்சத்திரம் இருக்குது, அஸ்தம் நட்சத்திரம் இருக்குது. இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க முதல் பகுதியிலேயே, அதாவது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 19 வயசில் இருந்தே ராகு தசை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தாழ தன்னுடைய 7 வயசில் இருந்தே ராகுதசை ஸ்டார்ட் ஆகிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 17 வயசில் இருந்து ராகுதசை ஸ்டார்ட் ஆகும். இது பொது பலனாக சொல்கிறேன். இது முன்ன பின்ன இருக்கும், இந்த இருப்பு திசையை பொறுத்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு திசை இளமை காலத்திலே வரதுனால இவர்களுடைய விதியை மாற்றக்கூடிய ராகு திசை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சின்ன வயசுலேயே ராகு தசை வருது. அதனால் கல்வியில் தடை அப்படிங்கிறது ஏற்பட்டு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். உடல் நலத்திலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அந்த ராகு திசை காலகட்டத்தில் இருக்கும். ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு அலைச்சலும் பயணங்களும் இருக்கும். அதே போல் இந்த ராகு திசை காலகட்டத்தில் இவங்க ஒரு பெரிய ஃபேண்டசி வேர்ல்டுலேயே இருப்பாங்க. கனவுகள் இருக்கும், நிறைய எதிர்கால வாழ்க்கையை பற்றின மிகப்பெரிய கனவுகளை வச்சுருந்துருப்பாங்க. அதாவது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மினேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அவர்களுக்காகவே வாழணும், அழகான குழந்தைகள், அழகான ஒரு வீடு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கனவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னாக்க சினிமாவில் வரக்கூடிய ஒரு காதல் காட்சிகளை போல தான் இருக்கும். ஆனாலும் எதிர்மறையான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். எதிர்மறையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க என்ன கனவு கண்டாங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அமைந்த வாழ்க்கை. அதே போல் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒருத்தரையே நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சப்போஸ் இவங்களை விட இன்னொருத்தவங்க பெட்டராக கிடைக்கும்போது அல்லது பார்க்கும்போது அவர்களோட பேசும்போது அவங்க மேலேயும் ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இளமை காலங்கள்லேயே இருக்கும். அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க லவ் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னாக்க வேறொருத்தரை சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கக்கூடிய நபர் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களை விட பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழப்பங்களும் அந்த ஒரு மாற்று எண்ணங்களுமே இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் எடுத்து போயிட்டு இருக்கும். அதனாலேயே முடிவில் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் கல்யாணம்னு பண்ணும்போது இவங்க அந்த ஃபேண்டசி லைஃப் எல்லாம் கடந்து
ஒரு ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்காது, ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து பெரும்பாலானோருக்கு சொல்கிற சில விதிவிலக்குகளும் இருக்கலாம். ஆனால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள நேசிக்கக்கூடியவர்களாகவே மாறிடுவாங்க. தனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணைவர் அமைந்தாலும் இவங்க கற்பனை பண்ணது ஒன்று, இவங்களுக்கு வந்த வாழ்க்கை ஒன்று அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையை கூட நேசிப்பாங்க. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் வாழக்கூடியவர்கள். சின்ன வயசுலேயே ராகு திசை வருது. அந்த நேரத்தில் வந்துட்டு திருமண வாழ்க்கையில் சில கான்ட்ரவர்சியல், ஒரு சரியான பொருத்தம் இல்லாமல் சில பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். அல்லது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. தனக்கு வந்துட்டு ஏற்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா களத்திர தோஷமோ தார தோஷமோ இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில். அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரிகிறாங்க. அவர்களுக்கு குரு திசையில் 2வது கல்யாணம் ஏற்படும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்திற்கும் அஸ்தம் நட்சத்திரத்திற்கும் இந்த ராகு திசை காலகட்டத்தில் குழப்பங்களும் அந்த முடிவு எடுப்பதில் அவசரம் அப்படிங்கிறதும், ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது அல்லது ஒரு குழப்பத்தில் முடிவெடுக்கிறது, இந்த மாதிரியே திருமண வாழ்க்கையில் ஒரு டிசைட் பண்ணுறதில் ஒரு தவறான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கிறது, வரன் செலக்ட் பண்ணுறதில் ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறது, அல்லது காதல் போன்றவற்றில் ஈடுபட்டு அவற்றால் பாதிக்கப்படுவது. பொதுவாகவே கன்னிராசிக்கு காதல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு அதில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம் நான் பார்த்த வரைக்கும். அதாவது களத்திர தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகிறது. அது ராகு திசையில் மேக்சிமம் அது நடக்கும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறது, காதல் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணும்போது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது தான் ரியாலிட்டின்னு தெரியும். அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்க முடியறதில்ல. அந்த ஏற்றுக்க முடியாத சூழ்நிலைகளில் தான் பிரிவுகள் ஏற்பட்டு போராட்டங்கள் அல்லது வேறு தொடர்புகள் அல்லது திரும்பவும் வந்து தேடல்கள், பிரிவுகள், இப்படி வாழ்க்கை வந்துட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கும் இது வந்து பொருந்தும். இந்த ராகு திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 வயசு வரைக்கும் வருது. ஆனால் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசையில் நிறைய பாதிப்பு வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை சில பிரச்சனைகள் வரலாம், காதல் வரலாம். அதாவது இவங்களுக்கு காதல் வரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. காதல் கல்யாணம் ஆகிட்டு திருமணம் வரும்போது 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தும் போது நிறைய கான்ட்ரவர்சியல்கள், பிரச்சனைகள், அப்போ தான் ரியாலிட்டி அப்படிங்கிறது புரிய வரும்போது தான் பிரிவினைகள், பிரச்சனைகள் இப்படிலாம் ஏற்படுது. சில பேருக்கெல்லாம் ஒரே வீட்டில் இருந்தால் கூட கருத்து வேறுபாடோட, அந்யோன்யம் இல்லாமல், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே காதல் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஒன்று பிரிந்து விட்டால் அது வந்துட்டு சிறிய அளவுக்கு தாக்கங்களை தான் ஏற்படுத்துது. காதல் ஏற்பட்டு அது திருமண வாழ்க்கையில் முடிஞ்சு திருமணம் ஆச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்த தான் செய்யுது. ஸோ இது வந்து பெரும்பாலானோருக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க அரேஞ்சு மேரேஜ் பண்ணுவது அப்படிங்கிறது நல்லது. அதுதான் வந்துட்டு நான் முடிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தாலும் சரி, அல்லது தோஷம் இல்லை சுத்த ஜாதகம் அப்படின்னாலும் சரி, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா மேக்சிமம் வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். குறிப்பாக கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள், அதாவது ஒன்று கன்னி ராசியாக இருப்பீங்க அல்லது கன்னி லக்னமாக இருப்பீங்க, வேறு ஏதாவது ராசியாக கூட இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கை காலபுருஷ தத்துவத்தின்படி சொல்லும்போது கன்னி ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சிம்மத்தோட அதிபதி சூரியன். அந்த ஒரு வகையில் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை, அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் ஆர்வம் இருந்தும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, அல்லது ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவருக்கு ஏற்படுது. உபயராசி அப்படிங்கிறதுனால இவர் இந்த ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மேலே பாசம் இருக்கும். பிள்ளைகள் மேலே வந்து அன்பு காட்டி வளர்ப்பாங்க. வாழ்க்கை துணைவர் மேலேயும் பாசம் இருக்கும். எப்படி அப்படின்னாக்க இந்த ராகு தசை முடிஞ்சு குரு தசை வருது அப்படின்னாக்க ஓரளவுக்கு அந்த எதிர்ப்பாளினரால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் குறைந்து அந்த நேரத்தில் வாழ்க்கை துணைவரோட ஒரு சமரசம் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த குரு திசையோட முடிவில் ஏறத்தாழ ஒரு 40 வயசில் இவங்க ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திடுது.
அப்போது தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வாழ்க்கை துணைவருக்காகவே வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க, விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ முதல் பகுதி வாழ்க்கையில் சரியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இவர்களுக்கு அமைவதில்லை. ஆனால் வாழ்க்கையை புரிஞ்சு ஒரு சரியான ஒரு பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு 40 வயசு தாண்டிடுது. அந்த நேரத்தில் வந்துட்டு இவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லதொரு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுது. முதல் பகுதியில் வந்துட்டு ஒரு பிரிவினைகள், பிரச்சனைகள், அந்த ஒரு காரணத்தினாலையும் அல்லது தொழில் காரணத்தினாலையும் வேலை அமையாத, இல்லை வேலைக்காக வெளியூர் போயிட்டு அல்லது வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்குறது, வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த ஒரு காரணத்தினாலையும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை. பொதுவாகவே இந்த கன்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி செவ்வாய், 8க்குரியவன் செவ்வாய். அதனால் இந்த தைரிய வீரியம் இருக்கும், முயற்சி உடையவர்கள், தன் முயற்சியால் முன்னேறினவங்களாக இருப்பாங்க. சகோதரர் வகையில் பெரிய அளவுக்கு ஒற்றுமை இருக்காது. சகோதரர்களுக்கு நிறைய விட்டு கொடுத்தாலும் அவர்களால் இவர்களுக்கு மன வருத்தம் தான் வரும். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க, தகுதி உடையவர்களாக தான் இருப்பாங்க மேக்சிமம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். இன்னும் சில பேருக்கு கல்யாணமே லேட் ஆகும். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்ரம் பெற்று 5ஆம் இடத்துல இருப்பது, செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது, அல்லது குரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் பாவகத்தில் இருப்பது. அதே போல் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் நீசம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அஸ்தங்கம் பெற்றிருக்கிறாரு. அதாவது 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி. இந்த சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல நீசம். அந்த நீசம் பெற்று இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு திருமணம் லேட் ஆகும். அதே போல் தாம்பத்திய வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். காதல் கசக்கும், காதலே வந்தால் கூட பிரிவினை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துலையே இருந்தாலும் காதல் சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஆனால் காதல் வந்தாலும் சக்ஸஸ் ஆகாத சூழ்நிலைகள் தான். மேரேஜ் லேட் ஆகும். இந்த சனி வந்துட்டு 3ஆம் இடத்துல இருந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகிருக்கு, அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது இடத்துல சூரியனோட சேர்ந்து சனி அஸ்தங்கம் பெற்றிருக்கு அப்படின்னாலும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதில்ல, அல்லது திருமணம் லேட் ஆகும். அதனால் தாம்பத்தியம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடியவர்கள் தான். சின்ன லெவலில் இருந்தால் கூட பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணி அதை அடைவாங்க. இவங்களுக்கு வீடு, சொத்து, மனை எல்லாம் அமையும். ஆனாலும் அதில் சில பிரச்சனைகளும் இருக்கும். வீடோ சொத்தோ இருக்குது அப்படின்னா அதில் சில வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கொஞ்சம் கவனமாக வாங்கணும். அதை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வாங்குறதா இருந்தால். அதே போல் பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா கூட அதில் வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்ல தோற்றப்பொழிவு உடையவர்கள், மென்மையானவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். பிள்ளைகள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. பிள்ளைகளாலேயும் மன வருத்தம் அடைவாங்க. வாழ்க்கை துணைவராலேயும் மன வருத்தம் அடைவாங்க. அதாவது பிற்பகுதியில் வாழ்க்கையை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை துணைவரை அதிகமாக நேசிப்பாங்க. அப்போ வாழ்க்கை துணைவருக்கு சம்பந்தப்பட்ட கவலைகள் அல்லது பயம் போன்றவைகளும் இவர்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும். மேலும் இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான். இந்த குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கு இருதாரம் ஏற்படுது. 7ஆம் அதிபதி குரு வக்கரம் பெற்றிருக்கு. அந்த 7ஆம் பாவகத்துக்கு சனி பார்வை அல்லது செவ்வாயினுடைய பார்வை, அல்லது ராகு கேது தொடர்பு கொண்டிருக்கு, அல்லது 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது, அல்லது சனி இருக்குது, சூரியன் இருக்குது, அல்லது செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி குரு பகவானும் 11ஆம் பாவகத்துக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த 7ஆம் இடம் கெட்டிருக்கு. பாவகத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குது அப்படின்னாலும் முதல் தாரம் கழிஞ்சு 2வது தாரத்தால் நன்மை ஏற்படும். அந்த குரு பகவான் வக்கரம் பெற்று சனியோட வக்கரம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னாலும், அதாவது 5ஆம் இடத்துல குருவும் 7ஆம் இடத்துல சனியும் இருக்குது அப்படின்னாலும் அவர்களுக்கும் முதல் தாரம் கழிந்து 2வது தாரம் ஏற்படும். 2வது தாரத்தால் நன்மைகள் ஏற்படும். அதுவுமே ஒரு காலத்தில் தோஷம்தான். இந்த குரு வக்கரமாகி 7ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய பார்வையோ அல்லது பாவகிரகமோ இருக்குது அப்படின்னாலே மேரேஜ் டிலே, மேரேஜில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு மேரேஜ் லேட்டாக பண்ணுறது தான் நல்லது. அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் இடம் அல்லது ராசிக்கு 2ஆம் இடம் சனி இருக்குது.
இந்த கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, சூரியன் இருக்குது அப்படின்னாலும் குடும்பம் அமைவது தாமதமாகும். வெளியூரில் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும். ஸோ வாழ்க்கை துணைவருக்காக வாழ்வது இப்படிலாம் வாழ்க்கை போகும். பிற்பகுதி வாழ்க்கை மொத்தத்தில் வாழ்க்கையோட பிற்பகுதியில் ஒரு ஸ்டெடி லைஃப்பில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஓரளவுக்கு நல்லது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைச்சிருக்கும். மேலும் சரியான ஜோதிடம் பற்றி உங்களுடைய ஜாதகம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.